ப்ராமினன்ட் ரீனல் பெல்விஸ். சில பேருக்கு வந்து அனாமலி ஸ்கேனில் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. குழந்தையோட கிட்னியில் வீக்கம் இருக்குது, குழந்தை பிறந்தோடனே என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி பேச சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். பெரியவங்க மாதிரியே குழந்தைங்களுக்கும் கிட்னிலேருந்து தான் யூரின் உற்பத்தி ஆகும். அப்படி உற்பத்தி ஆகிற யூரின் வந்து பார்த்திங்கன்னா கிட்னிலேருந்து வெளியில் வந்து யூரிட்டர் வழியாக யூரினரி பிளாடரில் வந்து ஸ்டோர் ஆகும். அது ஃபில் ஆனதுக்கப்புறம் யூரின் வெளியில் போகும். சில சமயம் கருவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒரு தற்காலிக ரீசன்னாலேயோ இல்லைனா வந்து அந்த யூரின் போகிற வழியில் ஏற்படக்கூடிய அடப்புனாலேயோ யூரின் வந்து கிட்னியில் கொஞ்சம் சேர ஆரம்பிக்கும். அப்படி சேரும்போது கிட்னிலேருந்து யூரின் வெளியில் வரக்கூடிய அந்த ஒரு பார்ட்டு பெல்விஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல யூரின் சேர்ந்து அந்த இடம் கொஞ்சம் வீக்கமாகும். அதை தான் வந்து ப்ராமினன்ட் ரீனல் பெல்விஸ் அப்படின்னு சொல்கிறது. இன்கேஸ் உங்கள் குழந்தைக்கு அந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இல்லை டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த பிரச்சனை வந்து பெரும்பாலான குழந்தைங்களுக்கு தானாகவே சரியாயிடும். எதர் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவோ நீங்கள் வந்து ரெகுலராக ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ அந்த வீக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் டாக்டர் சொல்லுவாங்க. ரெகுலராக நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போதே அந்த வீக்கம் வந்து கிராஜுவலாக குறைஞ்சிட்டு வந்து ஒரு வயசு ஆகும்போது பெரும்பாலும் அது சரியாக போயிடும். இன்கேஸ் வந்து குழந்தை பிறக்கும் போது அந்த வீக்கம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, கிட்னிலேயே வந்து அந்த யூரின் வந்து சேர்ந்து கிட்னியே வீக்கமாக இருக்கும் பட்சத்தில் எந்த இடத்துல அடப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில டெஸ்ட்டுகள் வந்து உங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு என்ன ரீசன்னு கண்டுபிடிக்கணும். சில கண்டிஷன்ஸில் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலைமை கூட வரலாம். பட் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக பண்ணணும். டிலே பண்ணிங்க அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.